மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வியூஸே வந்து சுத்தமா போமாட்டேங்குது. எபிசோட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீடியோ வந்து போட்டிருந்தோம். 2000 பேர் தான் பார்த்துருக்கீங்க. பார்க்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன் பத்தி எல்லா விஷயமும் வந்து நம்ம வீராக்கு வந்து தெரிஞ்சிருது. வள்ளி வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. "வள்ளியம்மா, எனக்காக ஒரு விஷயம் மட்டும் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க. "இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு யாருக்கும் தெரிய வேணாம். சரிங்களா? ஏன்னா, இப்போதைக்கு மாறனுக்கும் சரி, ராகவனுக்கும் சரி எந்த பிரச்சனையும் வராம இருந்தாலே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே மாறன பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ரொம்பவே ஃபீலிங்கா, எமோஷ்னலா அந்த இடத்துல நம்ம வீரா. மாறன் முன்னாடி நம்மளால எப்படி நிம்மதியா வந்து பேச முடியும்? ஏன்னா, மாறன் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து குடும்பத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கான். நம்ப ஒவ்வொரு வாட்டியும் மாறன வந்து அசிங்கப்படுத்தியிருக்கோமே! அதெல்லாம் நினச்சு வேதனையோட இருக்காங்க நம்ப வீரா. மாறன் பக்கத்தில வந்து உட்கார்றாங்க. அவங்களால பேசணும்னு நெனைக்கிறாங்க. மாறன் நல்லா அசந்து தூங்குறாங்க. அவங்க கண்லேருந்து கண்ணீர் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல. வேற லெவல்ல எமோஷனல் டச்சிங்கா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "மாறா, நீ நல்லவன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஆனா, குடும்பத்துக்காக நீ எந்த அளவுக்கும் போவ, நல்லபடியா பார்த்துப்பேன்னு தெரியும். ஆனா, உன் மேலேயே ஒவ்வொரு வாட்டியும் வந்து பழி போட்டுப்ப. உன்ன பத்தி இருக்கிற விஷயம்லாம் வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனா, உன்ன பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நீ எப்படிப்பட்டவன்னு நல்லாவே வந்து எனக்கு புரிய வச்சுட்டப்பா. பிருந்தா இவ்வளோ நாள் எவ்வளோ கோவமா இருந்தா. ஆனா, உன்ன பத்தி இருக்கிற விஷயம் தெரிஞ்சோனே, பிருந்தா வந்து மாறிட்டா. அப்பயே நான் கண்டுபிடிச்சிருக்கணும். பிருந்தா கிட்ட கூட நீ சத்தியம் வந்து வாங்கியிருப்பேங்கிற மாரி ரொம்ப எமோஷனலா அழுதுகிட்டே வந்து நம்ம வீரா மாட்டுக்கும் சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட நீ உள்ள போற மாரி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, என் வாழ்க்கை என்ன ஆகுறதுங்கிற மாரி யோசிச்சு, விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன். நீ உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டே இருங்கிற மாரி சொன்ன. எனக்காக நீ யோசிச்ச. ஆனா, நான் உனக்காக யோசிக்காமயே விட்டனே! அப்படின்னு சொல்லி பழசெல்லாம் பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. போனது போட்டும் அப்படின்னு சொல்லி வீரா வந்து அதிரடியான முடிவு எடுக்குறாங்க. இனிமேட்டு என் கண்லேருந்து கண்ணீர் வரப்போறதே இல்ல. நம்ம நிம்மதியா, சந்தோஷமா வந்து வாழ ஆரம்பிச்சிரலாம். நான் இனிமேட்டுக்கு உனக்கு அம்மாக்கு அம்மாவா, மனைவிக்கு மனைவியா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா நான் உன்ன நல்ல விதமா வந்து பார்த்துக்க போறேன். நீ தான் இனிமேட்டு என்னோட உலகம். இத யாராலயும் மாத்த முடியாது. உன்னையும் என்னையும் சத்தியமா இனிமேட்டு யாராலயும் வந்து பிரிக்க முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்ன தங்கத்தட்டுல வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்க போறேங்கிற மாரி வீரா வந்து சூப்பரா எமோஷனலா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "ஆரா, நீ ரொம்ப நாளா வந்து என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த எதிர்பார்த்தல்ல, நான் உன்ன காதலிக்கிறேன்னு. அத நான் இப்ப நீ கேட்குற அளவுக்கு சந்தோஷமா கத்தி சொல்லப் போறேன். மாறா, ஐ லவ் யூ மாறா" அப்படின்னு சொல்லி கியூட்டா அழகா வந்து பேசிட்டு, அவங்க மாட்டுக்கு ரூம விட்டு வெளியில வந்து வராங்க. நிச்சயம் இதுக்கு பின்னாடி வந்து பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கு. மாறனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்கணும். மாறன் ரொம்ப நல்லவன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து சத்தமா சொல்லணும். ஆனா, அது ராகவன் வாழ்க்கையிலும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே மாறன் தான் இது மாரி பிரச்சனை பண்ணியிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு, கண்மணி இப்படி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ராகவன் தெரிஞ்சுச்சுன்னா, ராகவனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மாறன பத்தி இருக்கிற விஷயம்லாம் எப்போதும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா, மாறன் வந்து நல்லவங்கிறத நிரூபிச்சு காட்டாம நான் விட போறதில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கண்மணி ஒரு பக்கம் வந்து என்னடா பண்றதுங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப, இன்னைக்கு நம்மள அடிக்க வந்தது யாரு? முதல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். கண்மணி நிச்சயம் வந்து அடிக்கிறதுக்கெல்லாம் ஆளெல்லாம் அனுப்பிச்சிருக்க மாட்டா. அப்பனா கண்மணிக்கும் தெரியாம யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களா? அப்படி யாரு? ஒண்ணும் புரியலையே! மாறன் வாழ்க்கையில என்னது? நல்லது தானே செய்யணுங்கிறான். அப்பன்னா, ராகவன் எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பணம்லாம் குடுத்தாரு? எதுக்காக பணம் குடுத்தாரு? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ராகவன் ஒரு பக்கம் வந்து பட்டமா இருக்காங்க. அந்த இடத்துல, என்னடா இது! நம்ப நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா ஆயிடுச்சு. கண்மணி எப்படி வந்து இது மாரிலாம் வந்து வெளியில வந்து வாங்கிட்டா, அந்த பேப்பர. என்னால நம்பவே முடியலங்கிற மாரி யோசிக்கிறாங்க. நிச்சயம் ஏதோ ஒரு சதி நடக்குது நம்ம குடும்பத்த சுத்தி சுத்தி. அது யாரு, என்ன, ஏதுன்னு கண்டுபிடிச்சாகணும். கண்மணி வந்து என்னதான் என்கிட்ட வந்து கோவமா பேசினாலும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. அப்பனா கண்மணிக்கு மீறி வேற யாரோ ஒருத்தன் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அவன் யாரு, என்ன, ஏதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம குடும்பத்த முதல்ல காப்பாத்தணும். அத தான் வந்து யோசிக்கணுங்கிற மாரி வீரா வந்து அதிரடியா மாசா வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. வீராவும் மாறனும் இனிமேட்டு ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வேற லெவல்ல மாஸா இருக்க போது. வீராவும் மாறனும் கியூட்டா வந்து ரூம விட்டு வெளில வந்தா நடிப்பாங்கல்ல. இனிமேட்டு இது எல்லாமே வந்து உண்மையாவே நடக்க போகுதுன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.